ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பார்த்தாலே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி செஷன்ஸு. உங்களை பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம மற்ற டாபிக்ஸ் போடுறோம். இந்த டாபிக்ஸில் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டில் பிரேக் இவன் பாயிண்ட் ஆர் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு காஸ்ட்டை பற்றி பேசியிருக்கேன். அந்த காஸ்ட்டில் முடிக்கும் போது கான்ட்ரிபியூஷனை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த கான்ட்ரிபியூஷன் இப்போ பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். அதனால் அந்த கான்ட்ரிபியூஷன் முக்கியமாக நல்லா கவனிங்க. தெரியாதவங்க நீங்கள் ஆல்வேஸ் ரைட் பேக் டு அஸ். எனக்கு எப்பவுமே எழுதலாம் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. அது போல் அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணுங்கள். அது பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து ஊக்குவிக்கக்கூடிய மாதிரி கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட் டைம் நம்ம ஏற்கனவே டைப் ஆஃப் காஸ்ட் பார்த்தோம். இப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் பொதுவாகவே கான்ட்ரிபியூஷன் வார்த்தை எப்படி வருதுன்னா, இப்போது பில்டிங் ஃபண்டு உங்கள் பொண்ணு வருது, பொண்ணு வந்து அம்மா வீட்டில் ஸ்கூலில் வந்து இது டிக்கெட் கொடுக்குறாங்க, பில்டிங் ஃபண்டு கேட்குறாங்க. ஓகே, 1000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணு. எவ்வளோ நீங்கள் 1000 ரூபாய்க்கு எவ்வளோ போங்க? 1000 ரூபாய் பில்டிங் ஃபண்டு கான்ட்ரிபியூட் பண்ணீங்க. ஓகே, அந்த கான்ட்ரிபியூஷன் தான் இது. அது என்ன கான்ட்ரிபியூஷன் இது? முதல்ல வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் காரியத்துக்கு அது உதவி செய்யுது. எப்படின்னா, முதல்ல வந்து வேரியபிள் சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் கழிச்சிட்டா மீதி வரது வந்து கான்ட்ரிபியூஷன் பேர். ப்ராஃபிட் இல்லை, அது ப்ராஃபிட் கிடையாது. சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் கழிச்சிட்டு போனால் மீதி ஒன்று வரும், அதுக்கு பேர் தான் கான்ட்ரிபியூஷன். அந்த கான்ட்ரிபியூஷன் 2 அடங்கியிருக்கு. ஒன்று என்னென்னு, ஒன்று ஃபிக்ஸட் காஸ்ட்டு, இப்போ ரெண்ட் கொடுக்கணும், அது இது இன்சூரன்ஸ் கட்டணும், அதெல்லாம் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அதுக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அது போக ரெண்டு ஃபிக்ஸட் காஸ்ட்லாம் போக மீதி கையில் இருக்காது ப்ராஃபிட். சிம்பிள் இல்லை? இப்போ நமக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு ஏற்கனவே பேர் வந்து பீரியட் காஸ்ட்னு பேர். பீரியட் காஸ்ட்னா அது வந்து பீரியடை பொறுத்து இருக்கு. பீரியட் முடிஞ்ச பிற்பாடு ஏற்றுவானோ குறைப்பானோ தெரியல. லீஸ் பில்டிங் ரெண்ட் வச்சிங்களேன், ஒரு வருஷம் லீஸ் போட்டுங்க, லீஸ் பண்ண பிற்பாடு நம்ம ஏற்றுவானோ குறைப்பா சொல்ல முடியாது, அது எப்பயுமே மாறக்கூடியது. ஆனால் அது வந்து அப்படியே நிலைய ஃபிக்ஸட் காஸ்ட்டு ஒரு இதில் நிலையாக இருக்கும். அந்த வருஷம் அந்த பீரியட் வரைக்கும் அது நிலையாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. நமக்கு வேண்டியது கான்ட்ரிபியூஷனாக சேல்ஸ்லேருந்து எவ்வளோ உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றது. ஃபிக்ஸட் காஸ்ட்டை நாளைக்கு வந்து நீங்களே ஒரு சொந்தமாக மிச்சம் ஆகிட்டிங்களா, லீஸ் ரெண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. பில்டிங் சொந்தமாக கட்டிட்டீங்கன்னா லீஸ் ரெண்ட் அவசியம் இல்லை, மிச்சமாச்சு. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டு கூட வரும். அது முக்கியம் இல்லை, ப்ராஃபிட் முக்கியம் இல்லை, கான்ட்ரிபியூஷன் தான் முக்கியம். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் கழிச்சிட்டா எவ்வளோ வருது, அதுதான் முக்கியமானது சேல்ஸ்லேருந்து. ஸோ அந்த சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் கழிச்சிட்டா வரக்கூடிய பேருக்கு வந்து கான்ட்ரிபியூஷன். ஏன் கான்ட்ரிபியூஷன்? ஃபஸ்ட்டு இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஃபிக்ஸட் காஸ்ட்டு, அதுக்கடுத்து இது கான்ட்ரிபியூட்ஸ் டு ப்ராஃபிட். அதனால தான் கான்ட்ரிபியூஷன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ படிக்காதவங்க கூட உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் ஸ்மால் பிஸ்னஸில் உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எது ப்ரொடக்ஷனோட வேரி ஆகுது, எது சேல்ஸோட வேரி ஆகுது, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் பெரிய பேங்க் ஷீட்லாம் பார்த்துருக்கேன், பெரிய மில்க்ஸு, அதெல்லாம் என்னன்னே தெரியாது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நான் கம்பெனி கேட்பேன், பில்லை கேட்பேன், என்ன யாது என்ன எழுதி வச்சுக்க, அது புரியல, என்ன யாது இல்லை சார் இதுக்கு அந்த அர்த்தம் சார்னு சொல்லுவோம். அப்போ தான் தெரியும் வேரியபிள் காஸ்ட்டாக ஃபிக்ஸட் காஸ்ட்னு தெரியும். ஸோ அதனால் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் வாட் இஸ் கான்ட்ரிபியூஷன்னா, எனக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு முக்கியமானது இல்லை. ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு வந்து பீரியட் காஸ்ட்டு, ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸட் கழிச்சு தான் எடுக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கான்ட்ரிபியூஷன் இருக்குதா, டேங்க்கில் தண்ணி இருக்கா, பெரிய டேங்க்கா சின்ன டேங்க்கா, அதுதான் சின்ன டேங்க்கு பெரிய டேங்க் இருக்கலாம், பெரிய டேங்க்கு அதான் கான்ட்ரிபியூஷன். டேங்க்கு தான் கான்ட்ரிபியூஷன். சின்ன டேங்க்கும் இருக்கலாம், பெரிய டேங்க்கும் இருக்கலாம். ஆனால் குழாய் தண்ணியை பார்த்துட்டு ஐயோ தண்ணி ரொம்ப அதிகமாக வருது, நல்லா உள்ள தண்ணி இருக்க சொல்ல முடியாது. கெப்பாசிட்டினா கெப்பாசிட்டி, டேங்க்குக்கு கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, இப்போதைக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக வரலாம், தப்பு இல்லை. ஆனால் டேங்க் எவ்வளோ கெப்பாசிட்டி, சின்ன டேங்கு பெரிய டேங்கு, அந்த பெரிய டேங்க்கு தான் கான்ட்ரிபியூஷன். நான் எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கான்ட்ரிபியூஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல்ஸுக்கு வேரியபிள் காஸ்ட்டுக்குள்ளே வித்தியாசம். ஓகே, எக்ஸஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஓவர் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட், ஒரு உருப்படியுடைய செல்லிங் ப்ரைஸுக்கு மேலே வேரியபிள் காஸ்ட்டுக்கு போக எக்ஸஸ் எவ்வளோ இருக்குது, அதுதான் கான்ட்ரிபியூஷன். அதாவது சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் கழிச்சிட்டா வரக்கூடியது கான்ட்ரிபியூஷன். ஓகே, கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்னா ஒரு உருப்படிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா, ஒரு உருப்படி உற்பத்தி பண்ணிங்கன்னா அது விற்றீங்கன்னா அதுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வருதுன்னா, செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட்டு டிவைடட் பை மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சிங்கனாக்கா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு உருப்படியிலேருந்து கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்துடும். ஓகேவா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. ஓகே, இப்போ இந்த கான்ட்ரிபியூஷனில் 2 அடங்கியிருக்கு. என்ன அடங்கியிருக்கு?
கான்ட்ரிபியூஷன் ரெண்டு அடங்கு, ப்ராஃபிட் பற்றி இன்னும் பேசவே இல்லை நான். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனில் ரெண்டு அடங்கு என்ன அடங்கியிருக்கு? ஃபிக்ஸட் காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ கான்ட்ரிபியூஷன் எப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், எல்லாம் ஒன்று தான். ஸோ கான்ட்ரிபியூஷனில் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட், லாஸ் வந்தால் லாஸ் கழிச்ச வேண்டியது தான். ஸோ இன்னும் அதிகமாகும், கான்ட்ரிபியூஷன் வந்து நெகட்டிவ் ஆகிடும், கான்ட்ரிபியூஷன் வந்து நெகட்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கான்ட்ரிபியூஷனில் வந்து ஃபிக்ஸட் காசை மட்டும் ரிகவர் பண்ணிச்சுனாக்கா அப்புறம் லாபம் இல்லை, நஷ்டம் இல்லை. இதுக்கு தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் பேர். கான்ட்ரிபியூஷன் ஃபிக்ஸட் காசை மட்டும் கவர் ஆயிடுச்சுன்னா அது பிரேக் ஈவன் பாயிண்ட், லாபம் இல்லை, நஷ்டம் இல்லை. அது பின்னாடி பேசுவோம். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனில் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் மைனஸ் லாஸ், லாஸ் தான் லாஸ். ஓகே. ஸோ எப்படி ஒரு அம்மா ஜாம் பாட்டில் செய்கிறாங்க, ஒரு வில்லேஜ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஜாம் பாட்டில் செய்கிறாங்க. அந்த ஜாம் பாட்டில் ஒரு விலை வந்து 100 ரூபா. ஓகே, 100 ரூபா. அவங்க வந்து மெட்டீரியல்ஸ் 30 ரூபா, லேபர் 5 ரூபா, வேரியபிள் ஓவர்ஸ் 20 ரூபா. ஸோ மொத்தம் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 65. ஓகே. அந்த 100லேருந்து 65 போச்சுன்னா எவ்வளோ கான்ட்ரிபியூஷனு? 35. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனில் ரெண்டு அடங்கிருக்கு சொன்னேன். என்ன அடங்கியிருக்கு? ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகே, ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் கழிச்சு என்ன வரும்? லாபம். ஓகே. ஸோ நமக்கு வேண்டியது கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ இது அதுக்கு அடுத்த ஒரு சின்ன இது வந்து பிவி ரேஷியோ அப்படின்னு. அது ஏன்னாக்கா அந்த ரேஷியோ இப்போ கம்பேர் பண்ணோம், ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது, கம்பேர் பண்ணோம்னாக்கா பிவி ரேஷியோ போட முடியும். அந்த ஒரு ப்ராடக்ட் வேறு ப்ராடக்ட் இருக்கலாம், ஒன்றுக்கு க்ரீம் இருக்கலாம், ஒன்று லோஷன் இருக்கலாம். க்ரீம் லோஷன் கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. காமனாக ஒரு யார்ட் ஸ்டிக் வேணும், அந்த யார்ட் ஸ்டிக் தான் பிவி ரேஷியோ. இப்போது எதில் வந்து எதுக்கு அதிகமாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம், க்ரீமா லோஷனா அப்படின்னா அதுக்கு பிவி ரேஷியோ போட்டால் தான் முடியும். எனக்கு காமனாக ஒரு 100க்கு எவ்வளோ வருது அப்படின்னு. ஸோ அதனால் பிவி ரேஷியோ அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ். கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் என்ன? கான்ட்ரிபியூஷனு இது வந்து அதான் சொன்னேன், ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டு. ஓகே, இப்படியும் போடலாம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் வந்தால் என்ன வரும்? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். ஓகே. அப்புறம் பிவி ரேஷியோ ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே. இது சின்ன அகாடமிக் இதுக்கு வந்து ஒரு 2 யூனிட்டுக்கு 2 கம்பெனியோட இது கொடுக்குறாங்க, பேலன்ஸ் ஷீட்டு டேட்டா கொடுக்குறாங்க. பிவி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ரெண்டு பீரியடு, ஒரே கம்பெனி 2 பீரியடு, போன வருஷம் இந்த வருஷம், இல்லாட்டி 2 கம்பெனிக்கு 2 வருஷத்துக்கு 2 கம்பெனி செய்ய வேண்டியது ஒரு வருஷத்தில். அப்படின்னா சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஆர் கான்ட்ரிபியூட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் அப்படி போட்டால் பிவி ரேஷியோ வந்துடும். அது வந்து அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் தான். நமக்கு வேண்டியது பிவி ரேஷியோ எப்படின்னாக்கா அது காமன் யார்ட்ஸ்டிக். அது எந்த இதில் அதிகமாக பிவி ரேஷியோ இருக்கோ அதில் அதிகமாக ப்ராஃபிட். பிவி ரேஷியோ கம்மியாக இருந்தால் ப்ராஃபிட்டு கம்மி. புரியுதா? ஹையர் த பிவி ரேஷியோ பிவி ரேஷியோ அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் அதிகம், பிவி ரேஷியோ கம்மியாக இருந்தால் ப்ராஃபிட்டும் கம்மி. ஸோ நமக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா கான்ட்ரிபியூஷனை மேக்ஸிமைஸ் பண்ணணும். எல்லா மேனேஜ்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்க, எல்லா கம்பெனியும் என்ன பண்ணுவாங்க, கான்ட்ரிபியூஷனை மேக்ஸிமைஸ் பண்ணணும்னுவாங்க. எவ்வளோ அதிகமாக கான்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணணும், கான்ட்ரிபியூஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகி தனியாக செஷன் போட்டுருக்கேன், ஹவு டு இம்ப்ரூவ் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு. அதை நீங்கள் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் சொல்லலாம். கான்ட்ரிபியூஷன் மார்ஜின்னா ப்ராஃபிட், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்று தான். கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் எல்லாம் ஒன்று தான். ஸோ அது வரும்போது அதில் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ அதில் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் என்ன யூஸ், சில யூஸில் ஒன்றும் போட்டிருக்கேன். கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டுபிடிச்சிங்கனாக்கா எப்படி ப்ராடக்ட்டை வந்து எந்த சூட்டபிள் ப்ராடக்ட்டை மிக்ஸ் பண்ணால் அதிகமாக கான்ட்ரிபியூஷன் வரும். ஒரு ஏ இருக்குது, பி இருக்குது. ஏக்கு 1000 உருப்படி செஞ்சால் பிக்கு 600னா எது அதிகமான, ரெண்டும் சேர்ந்து அதிகமாக கான்ட்ரிபியூஷன் எதில் வருது, இந்த காம்பினேஷனில் 1000 600 இல்லாட்டி 600 1000 அந்த மாதிரி. அப்போ அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்த்து பெருகி கான்ட்ரிபியூஷன் எதில் அதிகம் வருதோ அப்படி வருது அந்த நீங்கள் ப்ராடக்ட் மிக்ஸை சூஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ சப்போஸ் ஒரு ஸ்வீட் கடை வச்சுருங்க, ஸ்வீட்டில் வந்து லட்டு அதிகமாக போகுது, லட்டு வந்து இது மிக்சர் கம்மியாக போகுது அப்படின்னாக்கா நீங்கள் எதில் கான்ட்ரிபியூஷனை பார்த்து எதுக்கு அதிகமாக வருதோ அது ரெண்டுமே எந்த இந்த ப்ரொபோர்ஷனில் கம்பைன் பண்ணால் உங்களுக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் வருதோ அது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அது பின்னாடி டிசிஷன் மேக்கிங்கில் அது பின்னாடி பண்ணிக்கலாம். அது ரெண்டாவது அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸில் எப்படி எந்த செல்லிங் ப்ரைஸில் வந்தால் கான்ட்ரிபியூஷன் வந்து கூட இருக்கும். ஓகே, எந்த செல்லிங் ப்ரைஸில் கான்ட்ரிபியூஷன் கூட இருக்கும். அதே சமயம் மார்க்கெட்டும் பார்க்கணும், அது அப்படியே ஜஸ்ட் லைக் இது பண்ண முடியாது. ஸோ செல்லிங் ப்ரைஸு அதே மாதிரி ஒரு ப்ராடக்டை வாங்கலாமா உற்பத்தி பண்ணலாமா. ஸோ வாங்கினா நமக்கு இது கான்ட்ரிபியூஷன் இது ப்ராஃபிட் அதிகமாக, மேனுஃபேக்சர் பண்ணால் ப்ராஃபிட் அதிகமாக, அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் யூஸ் ஆகும் கான்ட்ரிபியூஷனு. தென் அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன் மேக்கிங் டிசிஷன் மேக்கிங் ரெஸ்பெக்ட் ஆஃப்
நியூ ப்ராடக்டை உள்ளே கொண்டு வரதுக்கு அதுக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து உதவும். அது யூஸ் ஆகும். அதே மாதிரி சூஸ் பண்ணாமல் எந்த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், எந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மிஷினில் வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கான்ட்ரிபியூஷன் யூஸ் ஆகும். அதே மாதிரி டு ஆப்டிமைஸ் ப்ரைஸு, நீங்கள் ஃபுல் காஸ்ட் கவர் ஆகலாம் கூட நீங்கள் வந்து வேரியபிள் காஸ்ட் கவர் ஆகிடுச்சு கான்ட்ரிபியூஷன் இப்போ மீதி இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் கொஞ்சம் தான் கவர் ஆகுது, ஆனால் அது ஃபுல் காஸ்ட் கவர் ஆகலை, ப்ராஃபிட் கொடுக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த ஸ்டில் அந்த ப்ரைஸை நம்ம தள்ளலாம். ஏன்னாக்கா அந்த ப்ரைஸை வச்சு நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கூட ப்ராஃபிட்டை பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இந்த கான்ட்ரிபியூஷன் உதவும். ஸோ இது சம் ஆஃப் த யூசஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிள் காஸ்ட்டும் மார்ஜினல் காஸ்ட்டும் ஒன்று தான், அதில் ஒன்றும் நீங்கள் வித்தியாசம் ஒன்றும் இது பண்ண வேணாம், கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு முக்கியமானது. நம்முடைய எய்ம் வந்து ப்ராஃபிட் கிடையாது, நம்ம எய்ம் வந்து கான்ட்ரிபியூஷனை அதிகப்படுத்தணும். வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த கான்ட்ரிபியூஷன் இருந்தால் நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட்டை கவர் பண்ணணும். இந்த கான்ட்ரிபியூஷன் தான் ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா தப்பாக போயிடும், ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பாகிடும். கேட்டா சின்ன டேங்க் பெரிய டேங்க் மாதிரி. நான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, அதாவது ரொம்ப முக்கியமானது பிவி ரேஷியோ. இப்போ பிவி ரேஷியோ காமனாக இப்போ வந்து ஒரு லோஷன் இருக்குது, க்ரீம் இருக்குது. லோஷனுக்கு க்ரீமுக்கு வந்து காமனாக வந்து நம்ம வந்து அப்படியே கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பிவி ரேஷியோ 100க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு, 100க்கு இது எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது லோஷனு, 100க்கு இது இது க்ரீம் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, இதில் எதுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணதோ அது வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அதாவது ஹையர் த பிவி ரேஷியோ ஹையர் த ப்ராஃபிட், லோயர் த பிவி ரேஷியோ கம்மியாக இருந்தால் அது ப்ராஃபிட்டும் லோ, பிவி ரேஷியோ அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட்டும் அதிகம். ஸோ அதெல்லாம் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் பற்றி தான் பேச போகிறோம். தொடர்ச்சியாக எல்லாத்துக்கும் அதிகமாக அதுதான் பேசிஸு. ஒன்று தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். we will meet in the next time session. Till such time, take care. Thank you. God bless you. Thank you.